வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் வந்து ஆல்ரெடி ஜனவரி முடிச்சாச்சு, பிப்ரவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து மார்ச், ஏப்ரல், மே இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து முடிச்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ப்ளஸ் பிடிஎஃப்மே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அதையுமே வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 2024 மந்த்தினுடைய டாப் 100 எம்சிக்யூஸ், சரியா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து எம்சிக்யூ டைப்பில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம், ரைட்டா? சரி, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே சேர்ந்துருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆகட்டும், இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ், டிஃபென்ஸ் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், நேஷனல் நியூஸ், ஸ்டேட் நியூஸ், ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு டாப் 100ல் வந்து இருக்கும், ரைட்டா? சரி, இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்தியாவிற்கான மலேசியாவின் உயர் ஆணையராக வந்து பார்த்துட்டிங்கன்னா நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து முசாஃபர் ஷா முஸ்தாஃபா. இதுக்கான ஆன்சர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முசாஃபர் ஷா முஸ்தஃபா. ஸோ நம்ம மலேசியாவை பற்றி பார்க்குறப்ப வந்து நம்ம எப்போவுமே நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா வெறுமனையாக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்க போட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிக். ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிக்கை தனியாக படிச்சிங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே சேர்ந்து ஸ்டாட்டிக் படிக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மலேசியா அப்படின்னு பார்க்குறப்ப மலேசியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா அன்வர் இப்ராஹிம். சரி, அன்வர் இப்ராஹிம். ஓகே. மலேசியாவினுடைய கேபிட்டல் தலைநகரம் வந்து எது அப்படின்னா கோலாலம்பூர். அடுத்து மலேசியாவினுடைய கரன்சி, எந்த கரன்சியை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிங்கிட் அப்படின்ற கரன்சியை தான் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்கள். ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவினுடைய முதல் பெண் நிரந்தர பிரதிநிதி வந்து யார் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ருச்சிரா கம்போஜ், ரைட்டா? ருச்சிரா கம்போஜ். ஸோ அப்போ வந்து இந்தியாவுடைய பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு யுனைடெட் நேஷன் ஆஃப் இந்தியா இப்போ வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? உங்களுக்கு நேம் அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்டேட்டில் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும், சரியா? அது வந்து இந்தியாவினுடைய பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அது வந்து இப்போதைக்கு யார் அப்படின்னா ஹரிஷ் பர்வத்தனேனி ஹரிஷ். சரி, இப்போ வந்து யார் அப்படின்னா, ஆனால் இந்தியாவினுடைய முதல் பெண் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு யுனைடெட் நேஷன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் ருச்சிரா கம்போஜ். ஆனால் இப்போ வந்து யார் அப்படின்னா பர்வத்தனேனி ஹரிஷ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ யுனைடெட் நேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எத்தனை ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே எத்தனை ஆர்கன் இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. 6 பிரின்சிபல் ஆர்கன் இருக்குது. 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருக்குது. எதுக்கு கீழே அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே வந்து எத்தனை ஆர்கன் இருக்குன்னா கிட்டத்தட்ட 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் கிட்ட இருக்குது, ஓகே? ஒரு நிமிஷம். ஆர்கன்ஸ், அந்த பிரின்சிபல் ஆர்கன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல வந்து என்னென்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி, UNGA அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். மூணாவது வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதுக்கடுத்து நாலாவது வந்து யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட். ஐந்தாவது வந்து ஏகோசாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது, நான் சொல்கிறேன், ஏகோசாக். அதுக்கடுத்து ஆறாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். மொத்தம் 6 ஆர்கன் இருக்குது. அதில் வந்து இது வந்து 6வது ஆர்கன். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா GS இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட்கட். GS இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட்கட். அதாவது யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி GSI, அதுக்கடுத்து யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட், அடுத்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். GS இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட், ஓகே? ஸோ இதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இது வந்து யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. இது வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இது வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து யுனைடெட் நேஷன்
செக்ரட்டேரியட். இது வந்து எக்கானமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னா எக்கானமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். அதுக்கடுத்து இந்த ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். சரி, அதனால தான் இதுக்கு ஷார்ட்கட் சொன்னேன். என்ன ஷார்ட்கட்னா GS இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். ரைட்டா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 அஃபிஷியல் லாங்குவேஜ். எதுக்கு அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிக்கு. அந்த 6 என்னென்னா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்குமே ஷார்ட்கட் இருக்குது. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஃபேசர்ஸ், FACERS அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி FACERS இதுதான் ஷார்ட்கட். என்ன அப்படின்னா F ஃபார் ஃப்ரெஞ்ச், ஏனா அரபிக் மொழி, சீனா சைனீஸ் மொழி, ஆர்னா ஈனா வந்து இங்கிலீஷ், ஆர் வந்து ரஷ்யன், அடுத்து எஸ் வந்து ஸ்பானிஷ். எஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பானிஷ். ரைட்டா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஸ்டாப்ளிஷ் உருவானது எப்பொழுது அப்படின்னா 24 அக்டோபர் 1945 வந்து உருவாக்கப்பட்டது. சரியா? அடுத்து யுனைடெட் நேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்குது. நியூயார்க். சரியா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றப்ப வந்து வெறுமனையாக ஜஸ்ட் வந்து ஓகே இந்தியாவினுடைய முதல் பெண் ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படின்றது டேரெக்டாக தெரிஞ்சுக்காம அது மூலியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து யுனைடெட் நேஷனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றப்ப வந்து நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாருங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா விஜயபாரதி சயானி. யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விஜயபாரதி சயானி அவர்கள் தான். நெக்ஸ்ட், ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மனித உரிமைகள் பற்றியே வந்து பார்த்துட்டிங்கன்னா உலகத்தில் வேர்ல்டு லெவலில் இது வந்து இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா லெவலில் தான். சரியா? இந்தியா லெவலில் வந்து உங்களுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு இருக்கு. ஆனால் உலக அளவில் வந்து என்னென்ன மாதிரி எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது வேர்ல்டு லெவல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எதெல்லாம் அப்படின்னா ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல். அது எதெல்லாம் அப்படின்னா ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். அனைத்து நாடுகளுமே இதில் உறுப்பினர்களாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஆஃபீஸே இருக்குது. என்ன ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர், யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ஆஃபீஸே யுனைடெட் நேஷன்ஸ்கிலேயே இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு ஆஃபீஸும் இருக்குது. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸ், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படின்ற ஒரு இது. சரியா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் இந்த 3 இது வந்து உலக அளவில் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து குவைத்தினுடைய புதிய இளவரசராக வந்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஷேக் சபா. யார் அப்படின்னா ஷேக் சபா அவர்கள் தான் வந்து குவைத்தினுடைய புதிய இளவரசராக அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஐக்கிய நாடுகள் பொது சபையினுடைய 79வது கூட்டத்தொடரின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஐக்கிய நாடுகள் பொது சபையினுடைய 79வது கூட்டத்தொடர். இதுக்கு தலைவர் யாருன்னா ஃபெய்ல்மன் யங். யார் அப்படின்னா ஃபெய்ல்மன் யங் அப்படின்றவங்க தான். ஃபெய்ல்மன் யங். உங்களுக்கு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளின்னு இருக்குதுல்ல, இதில் கொடுத்துருக்காங்கல்ல யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா நியூயார்க். ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க். இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1945 உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்து சிக்கிமினுடைய முதல்வராக நியமிக்கப்பட்ட புதுசாக வந்து வந்தது யார் அப்படின்னா சிக்கிமினுடைய முதல்வர் வந்து யாருன்னா பிரேம் சிங் தமாங் அவர்கள் தான். சரியா? உங்களுக்கு சிக்கிமை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாயிண்ட்லாம் ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ சிக்கிமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் தலைநகரம் என்ன அப்படின்னா கேங்டாக். ஸோ சிக்கிமினுடைய முதலமைச்சர் யாருன்னு பார்த்துட்டோம், பிரேம் சிங் தமாங். கவர்னர் ஆளுநர் யாருன்னா லக்ஷ்மண் ஆச்சாரியா. அடுத்து உங்களுக்கு சிக்கிமுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல், இந்த சிக்கிம் மாநிலத்திற்காக ஒரு ஆர்டிக்கலே இருக்குது இந்திய அரசியலமைப்பில். அது எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 371F. இந்த 371F வந்து என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்கிமுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குது. ரைட்டா? ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து
கொடுக்குது. எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு சிக்கிமுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆர்டிக்கல் 371F. சிக்கிமை பொறுத்த வரைக்கும் 2 இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து என்னன்னா 35வது CAA, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்ம் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1974. இன்னொரு சட்ட திருத்தமும் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன 36வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. உங்களுக்கு 35வது சட்ட திருத்தத்தில் என்னாச்சு அப்படின்னா சிக்கிம் வந்து அசோசியேட் ஸ்டேட்டாக மாறிச்சு. ஆனால் ஃபுல் ஃபிளெஜ்டு ஒரு குறிப்பிட்டு இந்தியாவுக்கான ஒரு முழு மாநிலமாக மாறல, ஒரு அசோசியேட்டாக தான் மாறிச்சு. ரைட்டா? ஆனால் 36வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சிக்கிம் என்னவா மாறிச்சுன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு இந்தியாவினுடைய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மாநிலமாகவே உருவாச்சு. ரைட்டா? ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டேட்டாகவே உருவாச்சு. எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னா 36வது சட்ட திருத்தம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நீத்தி ஆயோக்கின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆஷிஷ் குமார் தாஸ். ஆஷிஷ் குமார் தாஸ் அவர்கள் தான் வந்து நீத்தி ஆயோக்கின் இயக்குனராக ஒரு புதுசாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நீத்தி ஆயோக் அப்படின்றப்போ வந்து ஃபுல் ஃபார்ம், நீத்தி ஆயோகனுடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது வந்து என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் for transforming India. National Institution for Transforming India. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதனுடைய ஃபுல் ஃபார்ம்னா நீத்தி ஆயோகனுடைய ஃபுல் ஃபார்ம். ரைட்டா? நீத்தி அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆயோக் அப்படின்ற மாதிரி வரும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு நீத்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஸ்டாப்ளிஷ் உருவானது எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 1, 2015 உருவானது. சரியா? இது எந்த ஒரு அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங். எம்ஓனா மினிஸ்ட்ரி ஆஃப், எம்ஓ அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் அமைச்சகத்துக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா வருது. ஸோ எப்போவுமே வந்து நீத்தி ஆயோகனுடைய சேர்மனா எப்பொழுதுமே யார் இருப்பாங்க அப்படின்னா பிரதம மந்திரி தான் இருப்பாங்க. அந்த டைமில் யார் பிரதம மந்திரியாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து சேர்மனாக இருப்பாங்க. ஸோ இப்போ வைஸ் சேர்மன் இப்போ யார் அப்படின்னா வைஸ் சேர்மன் வந்து இப்போ வந்து யார் அப்படின்னா சுமன் பெரி அவர்கள் தான் வந்து இப்போ வந்து வைஸ் சேர்மனாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து இப்போ யாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அவர் தான் வந்து இப்போ நீத்தி ஆயோகனுடைய சிஇஓவாக இருக்கிறார். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ், இதையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால் கொஞ்சம் பெருசாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, சரி. ஜூம் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் பிடிஎஃப்ல. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஒடிசாவினுடைய புதிய முதலமைச்சர் வந்து யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து மோகன் சரண் மாஜி. ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒடிசாவினுடைய கவர்னர் வந்து யாருன்னா ரகுபார் தாஸ் இவர் வந்து ஆளுநர். ஒடிசாவினுடைய கேபிட்டல் தலைநகரம் எதுனா புவனேஸ்வர். ஒடிஷாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியின் பெயர் வந்து சிலிக்கா லேக் அப்படின்ற ஒரு ஏரி வந்து இருக்குது. இந்த லேக்கை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உப்பு தண்ணி ஏரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் அப்படின்ட்டு எதை சொல்கிறாங்கன்னா இந்த சிலிக்கா லேக்கை தான் சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ ஆளுநர், தலைநகரம், சிலிக்கா லேக். ரைட்டா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டது யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள். சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் வந்து பதவி ஏற்றுக்கிட்டார். ரைட்டா? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1 நவம்பர் 1956 வந்து பார்த்துட்டிங்கன்னா உருவாக்கப்பட்டது. ஆந்திர பிரதேஷின் கேபிட்டல் தலைநகரம் வந்து எது அப்படின்னா அமராவதி. ரைட்டா? சரி, அதுக்கடுத்து அப்போ இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஎம் அப்படின்னா பவன் கல்யாண் வந்து யார் அப்படின்னா பவன் கல்யாண் ஆந்திர பிரதேஷினுடைய டெப்யூட்டி துணை முதலமைச்சர். அப்துல் நாசிர் யார் அப்படின்னா
ஆந்திர பிரதேசனுடைய ஆளுநர், கவர்னர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், கவர்னர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து அடுத்த ராணுவ தளபதி வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் உபேந்திர திவேதி. இப்போ வந்து யார் இருக்காருன்னா இவர் தான் இருக்கிறார், உபேந்திர திவேதி தான் இருக்கிறாரு. ஓகே, உபேந்திர திவேதி. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இந்திய கடற்படையின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அனாமிகா பி ராஜீவ். சரியா, அனாமிகா பி ராஜீவ் தான் இந்திய கடற்படையினுடைய முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட். ரைட்டா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்னன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆர்மி நேவி அப்படின்னு பார்க்குறப்ப அந்த தினம் அப்படின்றது வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிள். அதாவது இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் கோஸ்ட் கார்டு. ரைட்டா, இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஸோ இந்திய ராணுவ தினம், இந்திய கடற்படை தினம், இந்திய விமானப்படை தினம், இந்திய கடலோர காவல் படை தினம் எப்பொழுது அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்தியன் ஆர்மி டே எப்பொழுது, இந்திய ராணுவ தினம் எப்பொழுதுனா ஜனவரி 15. இந்திய கடற்படை தினம் எப்பொழுது அப்படின்னா டிசம்பர் 4. அடுத்து இந்திய விமானப்படை தினம் எப்பொழுதுனா அக்டோபர் 8. இந்திய கடலோர காவல் படை தினம் எப்பொழுது அப்படின்னா பிப்ரவரி 1. கோஸ்ட் கார்டு டே எப்பொழுதுனா பிப்ரவரி 1. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாருங்க, தென்னாப்பிரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னா சிரில் ராமபோசா. யார் அப்படின்னா சிரில் ராமபோசா அவர்கள் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தலைநகரம் அப்படின்றது 3 தலைநகரங்கள் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கேபிட்டல் 3 கேபிட்டல் இருக்குது. ரைட்டா, அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், ஜுடிஷியல் கேபிட்டல் அப்படின்றது ஒன்று இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் அதாவது சட்ட ரீதியாக ஒரு தலைநகரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், ஆட்சி ரீதியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தலைநகரம் இருக்குது. அதுக்கடுத்து நீதி ரீதியாக ஜுடிஷியரி கேபிட்டல் அப்படின்ற ஒரு 3 தலைநகரங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்குது. இதில் லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் வந்து எது அப்படின்னா கேப் டவுன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் அப்படின்றது வந்து எது சொல்லுவாங்கன்னா பிரெட்டோரியா. அடுத்து ஜுடிஷியல் கேபிட்டல் வந்து ப்ளோம் ஃபோன்டெயின். என்னன்னா ப்ளோம் ஃபோன்டெயின். இது வந்து ஜுடிஷியல் கேபிட்டலாக இருக்குது, ஜுடிஷியரி கேபிட்டலாக இருக்குது. ஜுடிஷியல். ரைட்டா, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது. அதுக்கடுத்து சவுத் ஆப்பிரிக்காவில் யூஸ் பண்ணுற கரன்சியினுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா ரேண்ட். சவுத் ஆப்பிரிக்கன் ரேண்ட். எஸ்ஏ அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் ரேண்ட். இதுதான் வந்து இந்த கரன்சியை தான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது. நெக்ஸ்ட் நாட்டோவினுடைய அடுத்த செக்ரட்டரி ஜெனரலாக வரப்போது யார் அப்படிங்கிற மார்க் ரூட்டே. சரியா, மார்க் ரூட்டே தான் நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கிறார். ஸோ நாட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நாட்டோவினுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் தான் நாட்டோவினுடைய ஃபுல் ஃபார்மாக இருக்குது. ஓகே, என்னது நார்த் அட்லாண்டிக். இதுக்கு நம்ம வேற கலர் வச்சுக்கலாம். ஸோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது உருவானது எப்பொழுது அப்படின்னா ஏப்ரல் 4 1949 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா ப்ரூசல்ஸில் இருக்குது. ப்ரூசல்ஸ் எங்கே இருக்குதுன்னா பெல்ஜியம். ப்ரூசல்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா பெல்ஜியமில் இருக்கிற ப்ரூசல்ஸில் தான் இது இருக்குது. இதனுடைய செக்ரட்டரி ஜெனரல். சரியா, இதனுடைய செக்ரட்டரி ஜெனரல் முன்னாடி யார் இருந்தானா ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். இப்போ யார் இருக்கா அப்படின்னா மார்க் ரூட்டே அவர் தான் இருக்கிறாரு. ஸோ மொத்தமாக வந்து நாட்டோவில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 32 உறுப்பினர்கள். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா 31வது உறுப்பினர் யார் அப்படின்னா 32வது உறுப்பினர் யார் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இதில் 31st மெம்பர் வந்து 31வது உறுப்பினர் வந்து யாருன்னா ஃபின்லாண்ட். 32வது உறுப்பினர் வந்து யார் அப்படின்னா ஸ்வீடன். இதில் வந்து ஸ்வீடன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, கடைசி கண்ட்ரி யாருன்னா கடைசி உறுப்பினராக சேர்ந்தது நேட்டோவில் யாருன்னா ஸ்வீடன்.
அடுத்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய டைரக்டர் ஜெனரலாக பதவி ஏற்றுக்கிட்டது யார் அப்படின்னு கேட்குறாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய டைரக்டர் ஜெனரல் யாருன்னா பிரதீப் சிங் கரோலா. பிரதீப் சிங் கரோலா, ரைட்டா. ஸோ இதில் வந்து இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு இருக்குதுல்ல, இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 2017 வந்து உருவாக்கப்பட்டது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அடுத்து ராஜ்யசபாவினுடைய அவை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜ்யசபாவின் அவை தலைவர் வந்து யாருன்னா ஜேபி நட்டா அவர்கள். ஜேபி நட்டா. அடுத்து இந்திய ராணுவத்தின் துணை தளபதி வந்து யார்? இந்திய ராணுவத்தின் துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி. சரியா, NS ராஜா சுப்பிரமணி அவர்கள் தான் இந்திய ராணுவத்தின் துணை தளபதியாக இருக்கிறவர். அடுத்த கேள்வி, புலனாய்வு பணியகத்தின் இயக்குனர் தபன்குமார் டெக்கா அவருடைய பதவிக்காலம் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஐபி டைரக்டரான இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குல்ல, அதனுடைய டைரக்டரான தபன்குமார் டெக்காவினுடைய டென்யூர், அவருடைய அந்த பதவி காலத்தை வந்து எத்தனை வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1 வருஷத்துக்கு, 1 வருஷம். அடுத்து இந்தியாவினுடைய 35வது வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா விக்ரம் மிஸ்ரி. 35வது வெளியுறவுத்துறை செயலாளர். அடுத்து 18வது மக்களவையின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 18வது மக்களவையின் சபாநாயகர் வந்து யாருன்னா ஓம் பிர்லா அவர்கள். சரியா. ஸோ நம்மளுக்கு இந்த சபாநாயகர் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய முதல் சபாநாயகர். சரியா, இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர், முதல் சபாநாயகர் வந்து யார் அப்படின்னா ஜிவி மவ்லன்கர். அடுத்து இந்தியாவினுடைய முதல் பெண் சபாநாயகர், ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் யார் அப்படின்னா மேரா குமார். ஓகே. அடுத்து பாரத் ஸ்டேட் வங்கியினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா செல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி. அடுத்து உலக பால் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா உலக பால் தினம் எப்பொழுதுனா ஜூன் 1. உலக பால் தினம் ஜூன் 1. ஸோ நம்மளுக்கு இந்தியாவில் வந்து பாலினுடைய உற்பத்தியை வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பாலினுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் சார்பாக கொண்டு வரப்பட்ட ஒன்று தான் வந்து என்னென்னா ஒயிட் ரெவல்யூஷன். என்னது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய அரசாங்கமானது கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் இந்த ஒயிட் ரெவல்யூஷன் அதனுடைய ஃபாதராக கருதப்படுறது யார் அப்படின்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்களை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாதராக கன்சிடர் பண்ணுறாங்க. அதுபோக இந்த ஒயிட் ரெவல்யூஷனை வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று சொல்லுவாங்க, என்னென்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒயிட் ரெவல்யூஷனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, என்னென்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்ற ஒரு பெயர். இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1970களில் கொண்டு வரப்பட்டது தான் ஆப்ரேஷன் ஃப்ளட். ரைட்டா. ஸோ உங்களுக்கு ஒயிட் ரெவல்யூஷன் இதெல்லாம் வந்து பால் பற்றி. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ரைட்டா. அதாவது நம்மளுக்கு நார்மலாக இந்த வேர்ல்டு மில்க் டே அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணதே யார் அப்படின்னா, அதை உருவாக்குனதே ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான். யார் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் பேர் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 16 அக்டோபர் 1945 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா ரோமில் இருக்குது. ரோம் எங்கே இருக்குதுன்னா இட்டாலியில் இருக்குது. ஓகே. இதனுடைய சேர்மன் யாருன்னா கூ டாங் யூ. சரியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸு. எதை பற்றி அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக. நெக்ஸ்ட், ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் உற்பத்தி ரிலேட்டடாக ஒயிட் ரெவல்யூஷன். அடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து எப்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறதுனா ஜூன் 5. ரைட்டா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இது வந்து எதில் கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி. டிஎன்பிசி குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. ரைட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அது போக இப்போ உலக சுற்றுச்சூழல்னா அது என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வேறு என்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா உலக தண்ணீர் தினம், உலக புவி தினம் அப்படின்ட்டு வேர்ல்டு எர்த் டே,
அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு எர்த் டே, அதுக்கடுத்து வேர்ல்டு வாட்டர் டே. சரியா, உலக புவி தினம், அடுத்து உலக தண்ணீர் தினம். உலக புவி தினம் வந்து எப்பொழுது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் மார்ச் 22. மார்ச் 22. அடுத்து உலக தண்ணீர் தினமானது வந்து எப்பொழுது அப்படின்னா ஏப்ரல் 22. ரைட்டா? ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து வேர்ல்டு ஓஷன்ஸ் டே, உலக பெருங்கடல் தினம் வந்து எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. ஜூன் 8. ஜூன் 8. அடுத்து கட்சிகளின் மாநாட்டின் 29வது பதிப்பு எங்கு நடைபெற்றது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பாக்கு. சரியா, அசர்பைஜானுடைய தலைநகரமான பாக்குல வச்சு தான் நடந்துச்சு. சரியா, ஸோ அதாவது 29வது எடிஷன். எதுக்குன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29. ரைட்டா, இது எங்கே வச்சு நடந்துச்சுன்னா அசர்பைஜானுடைய கேபிட்டலான பாக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அசர்பைஜானில் இருக்குது. அசர்பைஜான் அப்படின்றது ஒரு நாடு. சரியா, அங்கே தான் வச்சு இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து நடந்திருக்குது. ரைட்டா, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 10வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தின் கருப்பொருள். சரியா, தீம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தீம் 10th இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா செலிப்ரேஷனுக்கு தீம் என்ன அப்படின்னா யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. ரைட்டா, சுயம் மற்றும் சமூகத்திற்கான யோகா அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து யோகா அப்படின்றது வந்து நமக்கு ஒரு அமைச்சகமே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயுஷ் அமைச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆயுஷ் அமைச்சகத்தினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா என்னென்னா ஆயுர்வேதா. இதில் யூனா என்னென்னா யோகா, ஆனால் இது கூட இன்னொன்று வருது யோகா. இது போக இந்த யோகாவில் தான் வந்து என்ன வருது அப்படின்னா ஒயில நேச்சுரோபத்தியும் வருது. நேச்சுரோபத்தி அப்படின்றதும் வருது. யூனா வந்து உனானி, எஸ்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா சித்தா, அடுத்து ஹெச்னா ஹோமியோபதி. ரைட்டா, ஸோ இந்த தடவை வந்து கருப்பொருள் என்ன அப்படின்னா யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி அப்படின்றது தான். அடுத்து சர்வதேச ஒலிம்பிக் தினம் வந்து எப்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறதுனா 23 ஜூன். ஜூன் 23. அடுத்து உலக போதைப்பொருள் தினம் வந்து எப்பொழுது அப்படின்னா ஜூன் 26. உலக போதைப்பொருள் தினம் வந்து எப்பொழுது அப்படின்னா ஜூன் 26. அடுத்து தென்னாப்பிரிக்காவினுடைய நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற முதல் இந்தியர் வந்து யார் அப்படின்னா வினோத் கனத்ரா. சரியா, தென்னாப்பிரிக்கா நாடு கொடுக்குற நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்ற முதல் இந்தியர் வந்து யாருன்னா வினோத் கனாத்ரா அப்படின்றவர் தான். ஸோ உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி தலைநகரம் பார்த்தாச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், ஜுடிஷியல் கேபிட்டல், லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் அப்படின்ட்டு 3 பார்த்தோம். இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் அப்படின்றது பிரெட்டோரியா அப்படின்ற இடத்த பார்த்தோம். ஜுடிஷியல் கேபிட்டலை வந்து ப்ளோம் ஃபவுண்டைன் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தோம். லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் வந்து கேப்டவுன் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தோம். நீங்கள் முன்னாடி ஸ்லைடை திருப்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரைட்டா, ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரசிடெண்ட்டாக இப்போ இருக்கிறது யாருன்னா யார் அப்படின்னா சிரில் ராமபோசா. ஓகே, அதுக்கடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவில் யூஸ் பண்ணுற கரன்சியினுடைய பெயரும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன அப்படின்னா ரேண்ட், சவுத் ஆஃப்ரிக்கன் ரேண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து 2024 ஆண்டுக்கான ப்ளூ பிளானட் பரிசை வென்றது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளூ பிளானட் பரிசை வென்றது யாருன்னா ஐபிபிஎஸ். இந்த ஐபிபிஎஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா இன்டர் கவர்மெண்டல், அதாவது கவர்மெண்ட் அனைத்து நாடுகளுக்கும் இடையில இன்டர் கவர்மெண்டல் சயின்ஸ் பாலிசி பிளாட்ஃபார்ம் on biodiversity and ecosystem. அப்படின்ட்டு சொல்றாங்க. எதனா இந்த IPBES. ரைட்டா, அதாவது அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா PBES அப்படின்ட்டு இதை தான் வந்து சொல்றாங்க. அடுத்து 2024 ஆண்டுக்கு பென் பிண்டர் பரிசு வென்றவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அருந்ததி ராய் அவர்கள். யார்னா அருந்ததி ராய் அவர்கள். ஸோ அருந்ததி ராய் அவர்களால் வந்து எழுதப்பட்ட நூல்கள் அப்படின்றது ஒரு சில முக்கியமான நூல்கள் இருக்கு. ரைட்டா, அருந்ததி ராயால் எழுதப்பட்ட நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல்கள் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து த மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ். என்னதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் தி மினிஸ்ட்ரி
ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ். இது ஒரு நூல். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற என்ன முக்கியம் அப்படின்னா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், இது ஒரு நூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேபிட்டலிசம் எ கோஸ்ட் ஸ்டோரி, கேபிட்டலிசம் எ கோஸ்ட் ஸ்டோரி, இது வந்து ஒரு நூலினுடைய பெயர் தான். அதுக்கடுத்து இன்னொரு 2 புக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது காஷ்மீர் த கேஸ் ஃபார் ஃப்ரீடம், காஷ்மீர் த கேஸ் ஃபார் ஃப்ரீடம், இது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசாதி, எதுனா ஆசாதி, ஃப்ரீடம், ஃபேசிசம், ஃபிக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃப்ரீடம், இந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா ஆசாதி, ஃப்ரீடம், அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேசிசம், அதுக்கடுத்து ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அருந்ததி ராய் அவர்களால் வந்து எழுதப்பட்ட ஒரு சில முக்கியமான புக்ஸு, ரைட்டா? இதெல்லாம் வந்து புக்ஸு. அடுத்து இந்திய இலக்கியத்தில் பங்களிப்பிற்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா 12வது விஸ்வ ஹிந்தி சம்மன் விருது பெற்றவர் வந்து யார் அப்படின்னா டாக்டர் உஷா தாக்கூர் அவர்கள். டாக்டர் உஷா தாக்கூர் அவர்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த விஸ்வ ஹிந்தி சம்மன் விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படின்ற ஒரு புக்கை வந்து அதாவது யார் வந்து எழுதியிருக்காங்க அந்த ஒரு புக்கை வந்து சுயசரிதம், ரைட்டா, ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. தன் வாழ்க்கை வரலாறை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரே எழுதியிருக்கிறார். அது இந்த புக்கோடைய பேர் என்னன்னா ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்ற ஒரு இது, ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்ட்டு ஒரு எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி. இதை வந்து எழுதியது யார் அப்படின்னா ஆர் அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்வரஸ்வாமினி ஆஷா அப்படின்ற இது வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருனுடைய வாழ்க்கை வரலாறு வந்து புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஆஷா போஸ்லே அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்வரஸ்வாமினி ஆஷா அப்படின்ற ஒரு புக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டில் வந்து இந்தியாவினுடைய தரவரிசை, சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து இந்தியாவுடைய ரேங்க் வந்து என்னென்னா 176. இதில் டாப்பில் இருக்கிறது வந்து இப்போதைக்கு யார் அப்படின்னா எஸ்தோனியா. சரியா, எஸ்தோனியான்ற நாடு தான் வந்து டாப்பில் இருக்குது. ஓகே, அடுத்து ஸோ டாப்பில் இருக்க கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்தோனியா இது வந்து ரேங்க் 1, வந்து எஸ்தோனியா வந்து ரேங்க் 1. ரெண்டாவது வந்து லக்சம்பர்க், மூணாவது வந்து ஜெர்மனி, ரைட்டா? ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணது யார்? என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணது யாருன்னா சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் லா அண்ட் பாலிசி அட் ஏலே யூனிவர்சிட்டி, ரைட்டா? சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் லா அண்ட் பாலிசி எங்கே அப்படின்னா ஏல் யூனிவர்சிட்டி. இவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? எவ்ரி 2 இயர்ஸ், ஒரு 2 வருஷத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு குறியீடானது சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடானது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்து உலகின் மதிப்புமிக்க நிறுவனமாக வந்து மாறிய நிறுவனம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க, மைக்ரோசாஃப்ட். ஆனால் இது வந்து பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜூன் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்டா? ஜூன் மந்தோடது. ஆனால் இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னா நிவிடியா தான். சரியா, யார் இருக்காங்கன்னா நிவிடியா, அவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உலகிலேயே மதிப்புமிக்க நிறுவனமாக மாறி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க, உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2024 இந்தியா வந்து எந்த நிலையை வந்து இருக்குது, எந்த நிலையில இருக்குது அப்படின்னா 129வது ரேங்க். இந்தியாவுடைய தரவரிசை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 129. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை ரிலீஸ் பண்றது யாருன்னா வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம். வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் இவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது. ஸோ வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்றதெல்லாம் என்னென்னா ஒரு 3 பாயிண்ட் மட்டும்
தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அது என்னன்னா எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 24 ஜனவரி 1971 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா கொலோக்னில இருக்கு. கொலோக்னி எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. கொலோக்னி வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து உருவாக்கியவர் ஃபவுண்டர் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஃபவுண்டர் வந்து யாருன்னா கிளவுஸ் ஸ்குவாப். இவர் தான் வந்து ஃபவுண்டராக கருதப்படுறாரு. சரியா? ஸோ இதில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 129வது. ரைட்டா? ஸோ இந்த 0.641 அப்படின்றது அதனுடைய ஸ்கோர். ரைட்டா? நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட், அதாவது டாப் கண்ட்ரீஸில் இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஐஸ்லாண்ட். ஸோ இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா ஐஸ்லாண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2024 உலக அமைதி குறியீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகவும் அமைதியான நாடாக வந்து இருக்கிறது வந்து எது அப்படின்னா ஐஸ்லாண்ட். மிகவும் அமைதியான நாடாக இருக்கிறது வந்து என்னென்னா ஐஸ்லாண்ட். இதில் வந்து இந்தியா எத்தனாவது ரேங்க் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2024 வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா எத்தனாவது ரேங்க் அப்படின்னா 116வது ரேங்க். சரியா? இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க் அப்படின்னா 116வது ரேங்க். சரியா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து என்னன்னா ஐஸ்லாண்டுக்கு அடுத்து யார் அப்படின்னா அயர்லாந்து வந்து 2வது. அயர்லாண்டுக்கு அடுத்து வந்து யாருன்னா ஆஸ்திரியா. சரியா? ஐஸ்லாந்து, அயர்லாந்து, ஆஸ்திரியா. அடுத்து 2024 சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய தரவரிசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 176. சரி, அதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா 176. அது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு. அதுலேயுமே இது ஆக்சுவலாக ஒரே கொஸ்டின்ஸ் தான் திருப்பியுமே ரிப்பீட் ஆயிருக்குது. ரைட்டா? ஸோ இது வந்து வேண்டாம். 176 அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், உலக பொருளாதார மன்றத்தால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வெளியிடப்பட்ட உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் வந்து இந்தியாவினுடைய தரவரிசை என்ன? குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணது யாருன்னா வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம். அதில் இந்தியாவினுடைய ரேங்க் என்ன அப்படின்னு கேட்குறேன் 63வது ரேங்க். இந்தியாவினுடைய ரேங்க் வந்து 63வது ரேங்க். எத்தனை நாடுகளுக்கு அப்படின்னா 120 நாடுகள், 120 கண்ட்ரிஸ், 120 நாடுகளில் வந்து இந்தியாவினுடைய தரவரிசை அப்படின்றது 63 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ இந்த குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் வந்து டாப்பில், சரியா, இருக்கிறதுலே டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா ரேங்க் 1 வந்து யாருன்னா ஸ்வீடன். ரேங்க் 1 வந்து ஸ்வீடனுக்கு அடுத்து வந்து யார் இருக்காங்க அப்படின்னா டென்மார்க்குக்கு அப்புறம் வந்து யார் அப்படின்னா ஃபின்லாண்ட். ஸோ இந்த நாடுகள் எல்லாமே டாப்பில் இருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்து 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. அடுத்து 2024 வந்து உலகளாவிய வாழ்வாதார குறியீட்டில் வந்து எந்த ஒரு நகரமானது முதலிடம் பிடித்துள்ளது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து வெய்னா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா வெய்னா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்குது. ஓகே, ஸோ வெய்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னா ஆஸ்ட்ரியாவினுடைய தலைநகரம் தான் வெய்னா. 2வது வந்து டென்மார்க்கில் இருக்க கோப்பன்ஹேகன். அதுக்கடுத்து 3வது ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்பர்ன். 4வது ஆஸ்திரேலியாவில் இருக்க சிட்னி. 5வது கனடாவில் இருக்க வான்கோவர். நம்மளுக்கு முக்கியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3 இது மட்டும்தான் முக்கியமானது. ரைட்டா? சரி, அப்போ இருக்கிறதுலே வந்து வேர்ல்டு இது வந்து டாப்பில் இருக்கிறது உங்களுக்கு வெய்னா. அப்போ வந்து ஒஸ்ட்டு, அதாவது குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒஸ்ட்டில் ரொம்ப மோசமான நகரங்களில் வந்து முதலிடம் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒஸ்ட்டில் இருக்கிறது எது அப்படின்னா வெனிசுலாவில் இருக்க காராகஸ். இந்த காராகஸ் எங்கே இருக்குதுன்னா வெனிசுலாவில் இருக்குது. அதுக்கடுத்து 2வது இடத்துல இருக்குது கீவ். இந்த கீவ் வந்து எங்கே இருக்குன்னா உக்ரைனில் இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் இருக்குதுல்ல, இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து எக்கானமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ். எக்கானமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஸோ இவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி,
அடுத்து எந்த நாட்டினுடைய சாங்கே 6 லேண்டர் வந்து நிலவில் தரையிறங்கியது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் எந்த நாட்டினுடையதுன்னா சைனாவுடையது. சரியா? நிலாவில் தரையிறங்கிய சாங்கே 6 லேண்டர் அப்படின்றது அது சீனாவினுடையது. உங்களுக்கு நிலவில் தரையிறங்கப்பட்டது நிலவு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுமே வந்து எதை வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னா சந்திராயன் 3 லான்ச் பண்ணோம். சரியா? எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சந்திராயன் 3. சந்திராயன் 3 வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுமே லான்ச் பண்ணோம். ஸோ சந்திராயன் 3ஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன மாதிரி கேள்விகள் வந்து கேட்கப்படலாம் அப்படின்னா இந்த சந்திராயன் 3 எப்பொழுது விண்ணில் ஏவப்பட்டது அப்படின்னா ஜூலை 14, 2023 வந்து விண்ணில் ஏவப்பட்டது. ரைட்டா? ஸோ ஜூலை 14 ஏவியது வந்து எப்பொழுது நிலாவுக்கு போய் அடைந்தது அப்படின்னா ஆகஸ்ட் 23, 2023 வந்து அடைந்தது. ரைட்டா? ஸோ இந்த சந்திராயன் 3 வந்து அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அது வந்து எந்த ஒரு லான்ச் வெஹிக்கலில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் வெஹிக்கல் மார்க் 3 M4 அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் 3 M3 M4 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. LV M3 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லான்ச் வெஹிக்கல் LVனா லான்ச் வெஹிக்கலில் தான் யூஸ் பண்ணப்பட்டது. அடுத்து எங்கேருந்து ஏவப்பட்டது அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். SDSCனா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்கே இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேசில் இருக்க ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டது தான். இந்த ஆகஸ்ட் 23, 2023 நிலவில் போய் அடைஞ்சதுல இந்த நாளை தான் என்னன்னு சொல்றாங்க நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இதில் சாங்கே 6 அப்படின்ற லேண்டர் வந்து யாரோடையது அப்படின்னா சீனா. லேண்டர் அப்படின்றது நிலவில் போய் லேண்ட் ஆகுறது பேர் தான் லேண்டர். ரைட்டா? அவங்க வச்சிருப்பாங்கல்ல அது பேர் தான் லேண்டர். அடுத்து விண்வெளியில வந்து 1000 நாட்களை நிறைவு செய்த முதல் நபர் வந்து யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. விண்வெளியில 1000 நாட்களை கம்ப்ளீட் பண்ணது முதல் நபர் வந்து யாருன்னா ஓலேக் கொனென்கோ அப்படின்றவர் தான். அடுத்து ஜூன் 2024 வந்து பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர் கூட்டம் வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ரஷ்யா. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரஷ்யா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரிக்ஸ் இருக்குதுல்ல, பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது உருவாக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா ஜூன் 2009. ஜூன் 2009 வந்து உருவாக்கப்பட்டது. இந்த பிரிக்ஸுக்குன்ட்டு தனியாக வந்து ஒரு பேங்க் இருக்குது. பிரிக்ஸுக்குன்னே தனியாக ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க் பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ட்டு அது சொல்லுவாங்க. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்குக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி பிரிக்ஸ் பற்றி நம்ம தெளிவாகவே பார்த்தாச்சு. இதில் நியூ டெவலப்மெண்ட் பேங்கினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து என்னென்னா ஷங்காய். எங்கே இருக்குன்னா சீனா. ஷங்காய் சீனாவில் இருக்குது. அடுத்து 50வது G7 உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் இட்டாலியில் வச்சு நடந்துச்சு. இட்டாலியில் வச்சு G7 உச்சி மாநாடு அப்படின்றது நடந்துச்சு, 50வது எடிஷன். ஸோ இதில் வந்து G7ஐ பொறுத்த வரைக்கும் G7 மெம்பர்ஸ், G7 உறுப்பினர்களை பற்றி G7 அப்படின்றது அப்போ 7 உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட். அதான் ஷார்ட்கட். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட். இதுதான் வந்து ஷார்ட்கட். ரைட்டா? ஸோ அதாவது JUICE வித் கேர்ள் ஃப்ரெண்ட். ரைட்டா? ஸோ அப்போ வந்து இதில் J ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னா ஜப்பான். ஜேக்கு வந்து ஜப்பான், யூக்கு வந்து USA, I வந்து இட்டாலி, C வந்து கனடா, ஈனா இங்கிலாந்து. அதாவது இங்கிலாந்துனா இங்கிலாண்டில் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் கிங்டம் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து ஜீனா ஜெர்மனி, அதுக்கப்புறம் எஃப்னா ஃப்ரான்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே G7 என்று அழைக்கப்படுகிறார்கள். ரைட்டா? அடுத்து தென்கிழக்கு ஆசியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே பாலின திருமணங்களை வந்து முதலில் அங்கீகரித்த நாடு வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் தாய்லாந்து தான் வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து மலேசியாவினுடைய கேபிட்டல், எல்லாத்துக்குமே கேபிட்டலுமே தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே ஒரு கண்ட்ரிஸ் அப்படின்னு படிக்கிறீங்கன்னா. இதில் மலேசியாவினுடைய கேபிட்டல் வந்து என்னன்னு பார்த்தோம், ஃபர்ஸ்டே பார்த்தோம், கோலாலம்பூர். பிலிப்பைன்ஸினுடைய தலைநகரம் வந்து மணிலா. தாய்லாந்தின் தலைநகரம் வந்து பேங்காக். அடுத்து வியட்நாமின் தலைநகரம் வந்து ஹனோய். என்னன்னா ஹனோய் அப்படின்ற ஒன்று. ரைட்டா? அடுத்த கேள்வி,
112வது சர்வதேச தொழிலாளர் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து எங்க நடைபெற்றதுன்னா சுவிட்சர்லாண்டில் வச்சு நடந்துச்சு. சரியா? ஸோ சுவிட்சர்லாண்டில் தான் என்ன இருக்குன்னா இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், ரைட்டா, சர்வதேச தொழிலாளர் அமைப்புமே வந்து எங்க இருக்குன்னா அது சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், ILO அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? ILO. ஸோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது உருவானது, எஸ்டாப்ளிஷ் ஆனது எப்பொழுது அப்படின்னா 1920 உருவாகியது. அதுக்கடுத்து இதனுடைய தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. ஜெனீவா. இந்த ஜெனீவா எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. ஜெனீவா வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ். எஸ்டாப்ளிஷ் ஆனது, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், அதாவது சர்வதேச சோலார் கூட்டணியின் 100வது உறுப்பினராக வந்து பார்த்துட்டிங்கன்னா சமீபத்தில் எந்த நாடு இணைந்தது அப்படின்ட்டு நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பராகுவே. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பராகுவே தான் சேர்ந்துருக்கு. உங்களுக்கு பராகுவேனுடைய கேபிட்டல் வந்து என்ன அப்படின்னா அஸ்குன்சியான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஃப்ரீடம் எட்ஜ் அப்படின்ற ஒரு புதிய ராணுவ பயிற்சியை வந்து ராணுவ பயிற்சியானது எங்கு தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரீடம் எட்ஜ் அப்படின்ற புதிய ராணுவ பயிற்சி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா சவுத் கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் இந்த 3 நாடுகளும் இணைந்து தான் தொடங்கப்பட்டது ஃப்ரீடம் எட்ஜ். அடுத்து 2025 81வது சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தினுடைய AGM எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. AGM அப்படின்றது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். AGM அப்படின்றது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ரைட்டா? ஸோ இது வந்து எந்த நாடு தான் இந்த IATA இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து 2025க்கு எந்த நாடு நடத்த போகுது அப்படின்னா, அதாவது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 81வது பதிப்பு. யார் நடத்துறாங்கன்னா இந்தியா தான் நடத்த போகுது. யார் நடத்துறாங்கன்னா இந்தியா தான் நடத்த போகுது. எங்க அப்படின்னா டெல்லியில வச்சு தான் நடத்த போறாங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், விமான போக்குவரத்துக்காக என்ன இருக்குதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்ற ஒரு அமைச்சகமே இருக்கு. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுடைய மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர், மத்திய அமைச்சர் வந்து யாருன்னா கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு. கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு. ஸோ இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் இந்தியாவுக்கு இருக்கிறார். அடுத்து சாரதி 2.2, அதாவது 2வது வெர்ஷன், சாரதி 2nd வெர்ஷன் அப்படின்ற ஒரு நிதி செயலியை வந்து பார்த்துட்டிங்கன்னா அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் செபி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா செபி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செபியை பொறுத்த வரைக்கும் இது உருவானது எழுதிக்கலாம். ஸோ செபியை பொறுத்த வரைக்கும் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆனது எப்பொழுது அப்படின்னா 1988. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எப்பொழுது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடியாக மாறுச்சு அப்படின்னா, அதாவது ஸ்டாச்சுட்டரி பாடினா சட்டத்திற்கு கீழ் ஒரு சட்டத்தை வந்து இதுக்கு போடுறாங்க. ஸ்டாச்சுட்டரி பாடியாக எப்பொழுது மாறியது அப்படின்னா 1992. சரி, அதாவது செபி ஆக்ட், செபி சட்டம் 1992. அடுத்து செபியினுடைய சேர்மன் வந்து யாருன்னா மதாபி புரி பூச், இவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேர்மன். அடுத்து செபியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் வந்து எங்கே இருக்குதுன்னா மும்பையில் இருக்குது. இங்கே மும்பையில் இருக்குது. ஓகே. ஸோ செபி உருவானது, செபியினுடைய சேர்மன், செபியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க. ஓகே, உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தின் மீது வந்து பார்த்துட்டிங்கன்னா சோதனை ஓட்டத்தை இந்திய ரயில்வே வந்து நிறைவு செஞ்சுட்டாங்க. அந்த ஒரு உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமானது வந்து எந்த நதியின் மேல் கட்டப்பட்டுள்ளது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா செனாப் நதி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா செனாப் நதியின் மேல் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமானது கட்டப்படுகிறது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதுதான் நதி அப்படின்னா இந்த நதியிலிருந்து இந்த பிரிட்ஜ் அப்படின்றது டோட்டலாக எவ்வளோ ஹைட் சொல்கிறாங்கன்னா 359 மீட்டர். இருங்க, வேறு கலர் எழுதுறேன். 359 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நதியிலிருந்து இந்த பாலம் வரைக்கும். அதாவது எத்தனை அடி அப்படின்னா கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட எத்தனை அடி? 109 அடி. 109 அடி வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஈஃபில் டவர் இருக்குல்ல, இப்போ இந்த நதியில வந்து ஒரு ஈஃபில் டவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஈஃபில் டவரை விட ஒரு 35 மீட்டர் பெருசு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஃபில் டவரை விட 35 மீட்டர் பெருசா தான் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது வந்து எந்த நதி மீது அப்படின்னா செனாப் நதி மீது. இந்த எங்க கட்டப்பட்டுள்ளதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைட்ல கட்டப்பட்டுள்ளது. ஓகே. அடுத்து பன்னாட்டு விமான பயிற்சியான தராங்கு சக்தி 2024 யார் நடத்த போறா அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஜெர்மனி. யார் நடத்தியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜெர்மனி தான் நடத்தியிருக்கிறாங்க. ஜெர்மனி கிடையாது, இந்தியா. யார் நடத்தினாங்கன்னா இந்தியா தான் வந்து நடத்தியிருக்கு. பன்னாட்டு விமான பயிற்சி மல்டிநேஷனல் ஏர் எக்ஸசைஸான தராங் சக்தி 2024 வந்து ஆகஸ்ட் மாதம் நடத்தியது இந்தியா தான் நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து சிப்ரியின் அறிக்கையின்படி இந்தியாவில் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 172. சரியா? சிப்ரி ஃபர்ஸ்ட் சிப்ரினா ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சிப்ரியினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இதுதான் வந்து சிப்ரியினுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்து எவ்வளோ இருக்குன்னா 172 இருக்குது. போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 164 இருந்ததாகவும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து T20 உலகக்கோப்பை 2024 எந்த நாட்டில் தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ். இந்த T20 வேர்ல்டு கப் 2024 எத்தனாவது பதிப்பு அப்படின்னு 9வது பதிப்பு, 9th எடிஷன். மொத்தம் எத்தனை டீம் கலந்துக்கிட்டாங்கன்னா 20 டீம். இந்த தடவை எங்க 2024 எங்க வச்சு நடந்துச்சுன்னா வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, USA. அடுத்த கேள்வி, தைவான் தடகள ஓப்பன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா பெண்களுக்கான நீளம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் வந்து யார் அப்படின்னா நயானா ஜேம்ஸ். அடுத்து 2023 ஆண்டுக்கான ICC ODI வீரர் விருதை பெற்றவர் யார்? ICCனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், ODIனா ஒன் டே இன்டர்நேஷனல், அதாவது 50 ஓவர் மேட்ச். ஸோ இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய ஒன் டே இன்டர்நேஷனல் வீரர் விருதை பெற்றவர் யார் அப்படின்னா விராட் கோலி அவர்கள். ரைட்டா? ஸோ விராட் கோலி அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு விருது வந்து ரொம்ப முக்கியம். ரைட்டா? அதில் என்ன அப்படின்னா 2013 அவர் வாங்கிய அர்ஜுனா விருது. 2013 அவர் என்ன வாங்கினார்னா அர்ஜுனா விருது. அடுத்து 2017 வந்து பத்மஸ்ரீ விருது. அடுத்து 2018 வந்து கேல் ரத்ன விருது. ரைட்டா? இது வந்து 2018. அடுத்த கேள்வி, தைவான் தடகள ஓப்பன் 2024 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே இதில் வந்து திருப்பி கேட்டிருக்காங்க. ஈட்டி எறிதலில் வந்து தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. சரியா? அதில் வந்து தைவான் தடகள ஓப்பன் பெண்களுக்கான நீளம் தாண்டுதல், அதில் தங்கப்பதக்கம் நயானா ஜேம்ஸ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வந்து வென்றவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் டிபி மனு. அடுத்து ரியல் மேட்ரிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபுட்பால் டீம். சரியா? ரியல் மேட்ரிட் அப்படின்ற ஒரு ஃபுட்பால் டீம் வந்து எத்தனாவது முறையாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் கோப்பையை வந்து வென்றது அப்படின்னு கேட்குறாங்க. 15வது முறையாக ஜெயிச்சிருக்கிறாங்க. 15வது முறையாக வந்து ரியல் மேட்ரிட் வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் அப்படின்ற ஒரு கோப்பையை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்து சர்வதேச கிரிக்கெட்டில் 600 சிக்ஸர்களை அடித்த உலகின் முதல் பேட்ஸ்மேன் வந்து யார் அப்படின்னு. சர்வதேச கிரிக்கெட்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் 606 அடித்த ஒரே கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா அவர்கள். அடித்த உலகின் முதல் பேட்ஸ்மேன் யாருன்னா ரோஹித் சர்மா. அடுத்து ஆசிய யூத் பேரா கேம்ஸ் 2025 வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு விளையாட்டானது அதிகாரப்பூர்வ விளையாட்டாக வந்து சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்ம் ரெஸ்லிங். சரியா? ஆசிய யூத் பேரா கேம்ஸ் அதில் வந்து என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா வந்து ஆர்ம் ரெஸ்லிங்கை வந்து அதிகாரப்பூர்வ விளையாட்டு, அதாவது அஃபீஷியல் ஸ்போர்ட்டாக வந்து ஏஷியன் யூத் பேரா கேம்ஸ் 2025 சேர்த்துருக்குறாங்க. அடுத்து முனிச் இருக்குல்ல, முனிச் அப்படின்ற அது ஒரு நாடு. முனிச் நாட்டில் நடந்த ISSF உலக கோப்பையில் வந்து ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் வந்து தங்கப்பதக்கம் வென்றவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரப்ஜோத் சிங். யார் அப்படின்னா சரப்ஜோத் சிங் அவர்கள் தான். ஸோ இதில் ISSF ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா இன்டர்நேஷனல்
ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன். இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன். ஸோ இதுதான் எதனுடைய ஃபுல் ஃபார்ம்னா ISSF அதனுடைய ஃபுல் ஃபார்ம் ஃபெடரேஷன். சரி, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, பிரெஞ்சு ஓப்பன் 2024 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வந்து வென்றவர் என்ன? கார்லோஸ் அல்கராஸ். சரியா, பிரெஞ்சு ஓப்பன் 2024 ஆண்கள் ஒற்றையர் விருதை பெற்றவர் கார்லோஸ் அல்கராஸ். அடுத்து வேற என்ன கேட்குறாங்கன்னா, இது பிரெஞ்சு ஓப்பனா. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, 3வது முறையாக கனடிய கிராண்ட் பிரிக்ஸ், அதாவது கனடா இருக்குல்ல, கனடியன் கிராண்ட் பிரிக்ஸை வந்து பெற்று தனது 60வது ஃபார்முலா 1 வெற்றியை சமீபத்தில் வென்றவர் வந்து யாருன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருடைய 60வது ஃபார்முலா 1 விக்ட்ரி. ரைட்டா, எந்த கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னா கனடியன் கிராண்ட் பிரிக்ஸ், அதாவது இது வந்து கார் ரேஸ். ரைட்டா, ஸோ இந்த மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து என்ன டிரைவர் அப்படின்னா, எந்த கார் கம்பெனியோட டிரைவர் அப்படின்னா ரெட்புல் தான் இவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ரைட்டா, ஸோ இதில் அவரோட ட்ரெஸ்ஸில் பார்த்தா தெரியும் ரெட்புல். அடுத்து அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப், அதாவது UFC அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்பை வென்ற முதல் இந்தியர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. பூஜா தோமர். யார் அப்படின்னா பூஜா தோமர் அவர்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்து 2025 ஆண்கள் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை வந்து எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்னா இந்தியா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. அடுத்து மே 2024 ஐசிசினா என்ன சொன்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், ஐசிசி ஆண்களுக்கான சிறந்த வீரர் விருதை வந்து வென்றவர் வந்து யாருன்னா குதகேஷ் மோட்டி. யார் அப்படின்னா குதகேஷ் மோட்டி அவர்கள். ஸோ அப்போ அதே இது ஐசிசி ஆண்களுக்கு மே 2024 ஐசிசி பெண்களுக்கு. ரைட்டா, அதாவது உமன்ஸ் கேட்டகரியில் வந்து ஜெயிச்சவங்க யார் அப்படின்னா, உமன்ஸ் கேட்டகரியில் ஜெயிச்சது யாருன்னா சமாரி அத்தப்பத்து அப்படின்னு சொல்றாங்க. இலங்கையை சேர்ந்த, ஸ்ரீலங்காவை சேர்ந்த சமாரி அதப்பத்து. இதை வந்து அவங்களுடைய பெயரா சொல்றாங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா இலங்கையை சேர்ந்தவங்க, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. இது வந்து மே மந்த்துக்கு. இதுவே ஏப்ரல் மந்த்துக்கு யார் 2 பேர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, முகமது வாசிம் மென்ஸ் கேட்டகரி, இன்னொன்று வந்து உமன்ஸ் கேட்டகரி. ஸோ மென்ஸ் கேட்டகரியில் வந்து ஜெயிச்சது யாருன்னா முகமது வாசிம். ஒரு மாசமும் வந்து ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரைட்டா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். அதில் வந்து ஏப்ரல் மந்த்துக்காக வந்து மென்ஸ் கேட்டகரியில் ஜெயிச்சது யாருன்னா முகமது வாசிம். உமன்ஸ் கேட்டகரியில் ஜெயிச்சது யார் அப்படின்னா யார் கொடுத்துருக்காங்கன்னா ஹேலி மேத்யூஸ். ரைட்டா, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முகமது வாசிம் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சேர்ந்தவர். ஹேலி மேத்யூஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்தவங்க, வெஸ்ட் இண்டீஸ். ஓகே, அடுத்த கேள்வி, குதிரையேற்ற கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் வந்து வென்ற முதல் இந்தியர் யார் அப்படிங்கிறாங்க. குதிரையேற்ற கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் வந்து ஜெயிச்சது ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து யாருன்னா ஸ்ருதி வோரா. அடுத்து எம்எம்ஏயில் சேரும் முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. MMA, அதாவது எம்எம்ஏனா மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எம்ஏக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ட்டு பேரு. ஸோ இதில் சேரும் முதல் இந்தியர் வந்து யாருன்னா சங்கரம் சிங். அடுத்து 2024 பிரிக்ஸ், சரியா, 2024 பிரிக்ஸ் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விளையாட்டு போட்டியில் பெண்கள் டேபிள் டென்னிஸ் அணியான பொய்மந்தி, பௌமிதா தலிகா மற்றும் யாஷினி சிவசங்கர் இவங்க எல்லாருமே வந்து எந்த பதக்கத்தை வென்றார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து வெண்கல பதக்கம், பிரான்ஸ் மெடல் தான் இவங்க 3 பேர் ஜெயிச்சாங்க. சரியா, யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொய்மந்தி, அடுத்து மௌமிதா தாஸ், அடுத்து யாஷினி சிவசங்கர் 3 பேர் ஜெயிச்சது பிரான்ஸ் மெடல். ரைட்டா, ஸோ இந்த பிரிக்ஸ் கேம்ஸ் ஆனது வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா வந்து ரஷ்யால காசான் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு தான் நடந்துச்சு. சரியா, எங்க வச்சு நடந்துச்சுன்னா காசான். இந்த காசான் எங்க இருக்குதுன்னா ரஷ்யால இருக்குது. ரைட்டா, எங்க வச்சு நடந்துச்சு ரஷ்யா. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா,
பாவோ நூர்மி கேம்ஸ் அப்படின்ற ஒன்று நடந்துச்சு. அந்த கேம்ஸ்ல வந்து நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து தங்கப்பதக்கத்தை வென்றாங்க. அந்த பாவோ நூர்மி கேம்ஸ் அப்படின்றது வந்து எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. எங்க நடந்த பாவோ நூர்மி கேம்ஸ்ல வந்து நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து தங்கப்பதக்கத்தை வென்றார்கள் அப்படின்னா ஃபின்லாண்டில் இருக்க துர்க்கு அப்படின்ற இடத்துல தான். அடுத்து 48வது கோப்பா அமெரிக்கா கோப்பையை வந்து எந்த விளையாட்டு அது வந்து தொடங்கி இருக்குது, அது வந்து எந்த விளையாட்டுடன் சேர்ந்தது தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபுட்பால். சரியா? கோப்பா அமெரிக்கா கோப்பை வந்து எந்த ஒரு விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா வந்து அதுக்கான ஆன்சர் ஃபுட்பால். அடுத்து ஸ்பானிஷ் ஜிபி 2024 பட்டத்தை வென்றவர் யார்? ஸ்பானிஷ் ஜிபினா கிராண்ட் பிரிக்ஸ், ரைட்டா? அது கார் ரேஸ் தான். ஸோ இதை வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ஜிபி கிராண்ட் பிரிக்ஸ்னா அது வந்து கார் ரேஸ்ன்னு சொல்ல வரல. ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றது இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கார் ரேஸ் கூட சேர்ந்தது. ஓகே. அடுத்து 17 வயதுக்குட்பட்ட ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 வந்து இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் 11 மெடல். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 11 மெடல். அடுத்து இந்தியாவினுடைய தொழில்முறை கோல்ஃப் சுற்றுப்பயணத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரை ப்ரொஃபஷனல் கோல்ஃப் டூர் ஆஃப் இந்தியாவினுடைய பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கபில் தேவ். அடுத்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஹாக்கி அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டவர். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து பெருசாக நடந்து முடிஞ்சதுல அதுல இந்திய ஹாக்கி அணியின் கேப்டனாக இருந்தவர் யாருன்னா ஹர்மன் பிரீத் சிங். யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் சிங். அடுத்து ஐஐஎம் காம்ரூப், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஐஐஎம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து எந்த மாநிலத்தில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எதுனா அஸ்ஸாமில் தான் இருக்குது ஐஐஎம் காம்ரூப் அப்படின்ட்டு, ரைட்டா? ஐஐஎம்னுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்து இதில் மணிப்பூர்னுடைய தலைநகரம், மணிப்பூர் கேபிட்டல் வந்து எதுனா இம்ஃபால். மணிப்பூர் கேபிட்டல் இம்ஃபால். அஸ்ஸாம் கேபிட்டல் திஸ்பூர். ஒடிஷாவின் கேபிட்டல் புவனேஸ்வர். குஜராத்தினுடைய கேபிட்டல் காந்திநகர். குஜராத்தின் கேபிட்டல் காந்திநகர். இப்போ இதில் அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோன்னா அஸ்ஸாமுக்கு சீஃப் மினிஸ்டர், அடுத்து கவர்னரும் முக்கியம். சரியா? அஸ்ஸாமினுடைய சீஃப் மினிஸ்டர் யாருன்னா ஹிமந்த பிஸ்வ சர்மா. இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதலமைச்சர். கவர்னர் வந்து குலாப் சந்த் கத்தாரியா. இவர் வந்து ஆளுநர், ரைட்டா? அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அஸ்ஸாம்லேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு சில தேசிய விலங்குகள் பார்க் இருக்குது. சரியா? அதாவது தேசிய பூங்காக்கள் இருக்குது. முக்கியமானது என்னன்னா காசிரங்கா நேஷனல் பார்க், தேசிய பூங்கா இருக்குது, நேஷனல் பார்க், காசிரங்கா நேஷனல் பார்க். இரண்டாவது வந்து மானாஸ் நேஷனல் பார்க். மூணாவது வந்து நாமேரி நேஷனல் பார்க். நாலாவது வந்து திப்ரு சாய்கோவா நேஷனல் பார்க். ஐந்தாவது வந்து திஹிங் பட்காய் நேஷனல் பார்க். இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஸ்ஸாமில் இருக்க ஒரு சில முக்கியமான தேசிய பூங்காக்கள், ரைட்டா? அதுக்கடுத்து வந்து இப்போ இதில் ஐஏஎம் காம்ரூப் அப்படின்றதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ஐஐடி, இந்தியாவினுடைய முதல் ஐஐடி, அதுக்கடுத்து இந்தியாவினுடைய முதல் ஐஐஎம்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதில் முதல் ஐஐடி அப்படின்றது வந்து எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னா கல்கட்டாவில். சரியா? கல்கட்டா, அதாவது காரக்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. காரக்பூர் எங்கே இருக்குன்னா கல்கட்டாவில் தான் இருக்குது. ஐஐடி காரக்பூர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஐஐடி காரக்பூர் சரியா? இங்கே அடுத்து இந்தியாவினுடைய முதல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எங்கே அப்படின்னா கல்கட்டா. ஸோ ஐஐடி கல்கட்டா, ஐஐடி காரக்பூர், ஐஐஎம் கல்கட்டா. இதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட். இதையும் தெரிஞ்சுக்கணும். இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் ஐஐடி வந்து 1951. இந்தியாவினுடைய முதல் ஐஐஎம் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து 1961. ரைட்டா? 10 வருஷம் கேப்ல இது வந்து தொடங்கப்பட்டது. இதையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து ஹரியானால வந்து ஜிஎஸ்டி பவன் வந்து எந்த இடத்துல திறந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ரோட்டக். இதுக்கான ஆன்சர் வந்து ரோட்டக் அப்படின்ற இடத்துல தான். ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜிஎஸ்டியில் ஒரு 4 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானது. சரியா? ஸோ அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்டைரக்டா டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸான்னு கேட்டால் அது இன்டைரக்ட் டேக்ஸ் தான். ஜிஎஸ்டி எப்பொழுது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி வந்து எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட மசோதா, சரியா, எந்த மசோதா மூலியமா கொண்டு வரப்பட்டதுன்னா 122வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். சரியா? இதுவே எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னா வந்து 101st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரியா? பில்லுனா மசோதா, ஆக்ட் இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா பில் அப்படின்றது மசோதா, ஆக்ட்னா வந்து சட்டம். ரைட்டா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸோ எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை ஆலை வந்து திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சிக்கிம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்கிமில் தான் திறக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரின் தலைநகரம் வந்து இம்ஃபால். மணிப்பூர் தலைநகரம் இம்ஃபால். சிக்கிம் தலைநகரம் கேங்டாக். மெகாலயா தலைநகரம் ஷில்லாங். நாகாலாந்தின் தலைநகரம் கோஹிமா. ஸோ இப்போ அதுக்கு வந்து சிக்கிம் தான் ஆன்சர். ஸோ சிக்கிமை பொறுத்த வரைக்கும் சிக்கிமினுடைய சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் முக்கியமான ஒரு சில இதெல்லாம் பார்க்கணும்ல. சிக்கிமை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்கிமினுடைய முதலமைச்சர் சிஎம் வந்து யாருன்னா பிரேம் சிங் தமாங் சிக்கிமினுடைய முதலமைச்சர். அடுத்து சிக்கிமினுடைய ஆளுநர் கவர்னர் வந்து யாருன்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. அடுத்து சிக்கிமில் முக்கியமாக இருக்கிற ஒரு தேசிய பூங்கா வந்து நேஷனல் பார்க் வந்து என்னன்னா கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க். ஸோ இது வந்து சிக்கிமில் இருக்க ஒரு முக்கியமான தேசிய பூங்கா. அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல் டைம் வந்து ஒரு புலிகள் காப்பகத்துக்குள்ள வந்து இந்தியாவினுடைய ஒரு உயிர்கோளம், அதாவது இந்தியாவினுடைய முதல் உயிர்கோளமானது வந்து புலிகள் காப்பகத்துக்கு இந்தியாவில் வந்து நிறைய உயிர்கோளம் அப்படின்றது, இந்தியாவில் வந்து நிறைய பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றது இருக்கு. ஆனால் ஒரு புலிகள் காப்பகத்துக்குள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா கொண்டு வரது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது எந்த ஒரு நேஷனல் பார்க்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா? ஒரு நேஷனல் பார்க்கில் இருக்கிற புலிகள் காப்பகத்துக்குள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இந்தியாவினுடைய ஒரு முதல் உயிர்கோளமானது உருவாக்கப்படுகிறது. அது அந்த நேஷனல் பார்க் எந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ராஜாஜி நேஷனல் பார்க். சரியா? ராஜாஜி நேஷனல் பார்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து புலிகள் காப்பகத்துக்கு உள்ளே, சரியா, உள்ளே இந்தியாவினுடைய முதல் உயிர்கோளமானது வந்து ஒரு தேசிய பூங்காவில் வந்து உருவாக்கப்பட்டது. அது எங்கன்னா ராஜாஜி நேஷனல் பார்க். ரைட்டா? ஸோ இதில் வந்து ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் வந்து எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில். ராஜாஜி நேஷனல் பார்க் எங்க அப்படின்னா உத்தரகாண்ட். சேம் உத்தரகாண்ட். கன்ஹா நேஷனல் பார்க் எங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். ரந்தம்பூர் நேஷனல் பார்க் எங்க அப்படின்னா ராஜஸ்தான். ரைட்டா? இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார் அப்படின்னா பேமா காண்டு. ரைட்டா? ஸோ இந்த சௌமா மெயின் அப்படின்ற ஒரு அருணாச்சல் பிரதேசனுடைய துணை முதலமைச்சராக பதவியேற்றவர், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். சரியா? ஸோ உங்களுக்கு அருணாச்சல் பிரதேசை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதெல்லாம் என்னன்னா அருணாச்சல் பிரதேசனுடைய கேபிட்டல் தலைநகரம் வந்து என்னன்னா ஈட்டா நகர். ஸோ முதலமைச்சர் வந்து பேமா காண்டு அப்படின்னா ஆளுநர், அருணாச்சல் பிரதேசத்தினுடைய ஆளுநர், கவர்னர் பெயர் என்ன அப்படின்னா கைவல்யா திருவிக்ரம் பர்நாயக். ஸோ இதான் வந்து ஆளுநருடைய பெயர், அருணாச்சல் பிரதேசனுடைய ஆளுநர் பெயர். அடுத்து பிரதம மந்திரி ஸ்ரீ பரியாதன் விமான சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் மத்திய பிரதேசத்தில் தொடங்கப்பட்டது. மத்திய
பிரதேசம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்து இதில் மத்திய பிரதேசத்தினுடைய தலைநகரம் வந்து போபால். மத்திய பிரதேசத்தினுடைய தலைநகரம் வந்து போபால். ஹரியானாவின் தலைநகரம் வந்து சண்டிகர். உத்தரப்பிரதேசனுடைய தலைநகரம் வந்து லக்னோ. ராஜஸ்தானின் தலைநகரம் வந்து ஜெய்ப்பூர். ரைட்டா? ஸோ மத்திய பிரதேசம் இருக்குல்ல. ஸோ இதில் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா மோகன் யாதவ். ஏன்னா இது இந்த ஒரு கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். அதனால அதை பற்றி சீஃப் மினிஸ்டர் கவர்னர்லாம் பார்த்தலாம். மோகன் யாதவ். அடுத்து ஆளுநர் கவர்னர் பெயர் வந்து என்ன? மங்குபாய் பட்டேல். யாருன்னா மங்குபாய் பட்டேல். சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து உத்தரகாண்ட்ல இருக்கிற ஜோஷிமத் அப்படின்றதுக்கு புதுசா பெயர் வச்சிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. உத்தரகாண்டின் ஜோஷிமத்தின் புதிய பெயர் வந்து என்ன அப்படின்னா ஜோதிர்மத். சரியா? இங்க பார்த்தா தெரியும். இது முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜோஷிமத்ன்னு இருந்துச்சு. இப்போ வந்து என்னவா மாறி இருக்குன்னா ஜோதிர்மத் அப்படின்ட்டு பேரை மாத்திருக்கிறாங்க. ரைட்டா? நேம் ஆனது சேஞ்ச் ஆயிருக்குது. ஓகே. அடுத்து கீர் பவானி மேளா அப்படின்றது எந்த மாநிலத்தில் நடைபெறுது? எந்த மாநிலமோ இல்லை யூனியன் பிரதேசத்தில் எந்த இதில் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீர் பவானி மேளா எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ரைட்டா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 தலைநகரங்கள் இருக்குது. சரியா? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 2 தலைநகரங்கள். ஒன்று வந்து சம்மர் கேபிட்டல், இன்னொன்று வின்டர் கேபிட்டல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சம்மர் கேபிட்டல் என்ன அப்படின்னா ஸ்ரீநகர். சம்மர் கேபிட்டல் கோடை காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஸ்ரீநகராக இருக்கும். குளிர்காலத்தில் வந்து தலைநகரம் அப்படின்றது வந்து ஜம்மு. லடாக்கின் தலைநகரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லே. ஹிமாச்சல் பிரதேசத்தின் தலைநகரம் வந்து ஷிம்லா. அடுத்து அருணாச்சல் பிரதேசத்தின் தலைநகரம் வந்து ஈட்டா நகர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ 2 தலைநகரங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து மிஷன் நிச்சய் அப்படின்றது வந்து எந்த மாநில காவல்துறையால் தொடங்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்குறேன். இதுக்கான ஆன்சர் பஞ்சாப் காவல்துறையால் தொடங்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் பெயர் தான் வந்து என்னன்னா மிஷன் நிச்சய் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து பஞ்சாபின் தலைநகரம் பஞ்சாப் கேபிட்டல் எதுனா சண்டிகர். ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் ஒரு காமனான கேபிட்டல் தான், அதுதான் வந்து சண்டிகர். ரைட்டா? ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் ஒரு காமன் கேபிட்டல், அதான் சண்டிகர். அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசனுடைய கேபிட்டல் வந்து என்னன்னா லக்னோ. உத்தரப்பிரதேஷ் கேபிட்டல் லக்னோ. ஓகே. அடுத்த கேள்வி, வான் மித்ரா யோஜனா திட்டத்திற்கு கீழே வந்து எந்த மாநில அரசு வந்து வான் மித்ராக்களை வந்து நியமிக்க உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஹரியானா. சரியா? வான் மித்ரா அப்படின்னாலே ஹரியானா தான். ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது அந்த ஒரு மாநிலத்தினுடைய மர வளர்ப்பு, அதுக்கப்புறம் தாவர வளர்ப்பு, அதெல்லாம் வந்து ஊக்குவிப்பதற்காக வந்து காலி இடங்களை வந்து மரத்தை நடுவதற்காக வந்து ஒரு சின்ன ஒரு திட்டம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வான் மித்ரா திட்டம். ஸோ அப்போ வந்து எந்த மாநில அரசு அப்படின்னா அது ஹரியானா தான். அடுத்து ஸோ டெல்லி NCR சுற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகளில் காடு வளர்ப்பதற்காக மரங்களை நடுவதற்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து எந்த ஒரு முறையை வந்து பயன்படுத்துகிறது? ஸோ டெல்லி NCRனா நேஷனல் கேபிட்டல் ரீஜியன். ஸோ டெல்லியை சுற்றி வந்து ஹைவேஸில் வந்து காடு மாதிரி மரங்களை வந்து வளர்ப்பதற்காக வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மியாவாக்கி மெத்தட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வெளிநாட்டில் வெளிநாட்டினருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து எந்த ஒரு நகரம் வந்து விலை உயர்ந்த நகரமாக அவங்க பார்க்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்தியாவில் வந்து எந்த ஒரு நகரத்தை விலை உயர்ந்த நகரமாக பார்க்குறாங்கன்னா மும்பை. சரியா? ஸோ மும்பை தான் முதல் ரேங்க் விலை உயர்ந்தது. அடுத்து நியூ டெல்லி, 3வது வந்து சென்னை பார்க்குறாங்க. ரைட்டா? அடுத்து மலபார் நதி திருவிழா 2024 எந்த மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னா கேரளா. சரியா? எந்த மாநிலம்னா கேரளா. ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் வந்து யாருன்னா பினராயி விஜயன் அவர்கள். ஓகே. அதுக்கடுத்து கேரளாவினுடைய ஆளுநர் கவர்னர் வந்து ஆரிஃப் முகமது கான். ஓகே. அடுத்து பிரதமர் நரேந்திர மோடியால் வந்து திறந்து வைக்கப்பட்ட நலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகம் பீகாரில் எங்கு உள்ளது? சரியா?
இப்போ பீகாரில் ஒரு இடத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய கேம்பஸ் தொடங்கி வச்சிருக்கிறாரு. அது எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்க ராஜ்கிரில் தான் இருக்கு. பீகார்ல இருக்க ராஜ்கிர். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பல்கலைக்கழகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நலந்தா பல்கலைக்கழகம், நலந்தா யூனிவர்சிட்டி. இன்னொன்று வந்து என்னன்னா விக்ரம் ஷிலா பல்கலைக்கழகம், விக்ரம் ஷிலா யூனிவர்சிட்டி, ரைட்டா. இன்னொன்று வந்து என்னன்னா தக்ஷீலா பல்கலைக்கழகம், தக்ஷீலா யூனிவர்சிட்டி, ரைட்டா. இதுல இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் அப்படின்னா குமாரகுப்தா, குமாரகுப்தா. விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் அப்படின்னா தர்மபாலா, தர்மபாலர். தக்ஷிலா யூனிவர்சிட்டியை கட்டியவர் யாருன்னா பாரதா, பாரதா. சரியா. ஸோ இதுல நலந்தா குமாரகுப்தாவால் கட்டப்பட்ட நலந்தா பல்கலைக்கழகம், தர்மபாலாவால் கட்டப்பட்ட விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகம், இந்த இரண்டையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இடித்து தரமட்டமாக்கியது, டிஸ்ட்ராய்டு பை யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டிஸ்ட்ராய்டு பை யாருன்னா பக்தியார் கில்ஜி, யாருன்னா பக்தியார் கில்ஜி அவர்கள் தான் வந்து இடித்து தரமட்டமாக்குவார், பக்தியார் கில்ஜி. இங்க பரதாவால் கட்டப்பட்ட தக்ஷீலா பல்கலைக்கழகத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஸ்ட்ராய்டு பை இடித்து தரமட்டமாக்குவது யார் அப்படின்னா டிஸ்ட்ராய்டு பை ஹன்ஸ், ஹன்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா. ஸோ இதெல்லாம் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து எந்த மாநிலத்தில் வந்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகள் வந்து புதிய வகை பாம்பு ஈல், அதாவது ஸ்னேக் ஈல் அப்படின்னு சொல்லுவாங்க, புதிய ஸ்பீஷியஸ், அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஒடிஷால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா. ஜுவாலஜிக்கல் ZSI அப்படின்னா என்னன்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்ட் ஜூலை 1 1916 வந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா கொல்கட்டால இருக்கு, ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டால இருக்கு. அதுக்கப்புறம் இதனுடைய டைரக்டர் வந்து திருத்தி பானர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமானது இந்த 2 மட்டும் தான், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டர் வந்து திருத்தி பானர்ஜி, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து சத்திரகால சுரங்கப்பாதை. சரியா. சத்தர்கால டனல் அப்படின்றது வந்து எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். எங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்றாங்க, சத்தர்காலா டனல். அடுத்து வாதவன் துறைமுகம் வந்து எந்த மாநிலத்தில் கட்டப்படும் என்று வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. வாதவன் துறைமுகம் எங்கன்னா மகாராஷ்டிரா. அடுத்து உலகத்திலே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆசிய அரச வகை கழுகுகளுக்காக வந்து உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் வந்து எந்த இடத்துல அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்க மகாராஜ்கஞ்ச். சரியா. எங்க இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசம்ல இருக்க மகாராஜ்கஞ்ச். அடுத்து ஸோ எந்த தேசிய பூங்காவில் வந்து ஸ்ட்ரைப்டு சிசிலியன், அதாவது அதில் அறிவியல் பெயர் வந்து இக்தியோஃபிஸ் SPP அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இனமானது வந்து புதிதாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அடையாளம் காணப்பட்டது. இதுக்கு வந்து கை கால் எதுவுமே இருக்காது, கை கால் இல்லாத ஊர்வனமான ஸ்ட்ரைப்டு சிசிலியன் அப்படின்றது வந்து எந்த தேசிய பூங்காவில் வந்து அடையாளம் காணப்பட்டது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து காசிரங்கா நேஷனல் பார்க், காசிரங்கா தேசிய பூங்கா. இதில் வந்து காசிரங்கா தேசிய பூங்காவானது வந்து எங்கே இருக்குதுன்னா அஸ்ஸாம். காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம்ல இருக்கு. ஜிம் கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். ரன்தம்பூர் தேசிய பூங்கா வந்து பார்த்துட்டீங்கன்னா ராஜஸ்தான். ரன்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். ரைட்டா. அடுத்த கேள்வி, முக்கிய மந்திரி பெஹன் பேட்டி ஸ்வாவலம்பன் யோஜனா. சரியா. முக்கிய மந்திரி பெஹன் பேட்டி ஸ்வாவலம்பன் யோஜனா வந்து எந்த ஒரு மாநிலம் வந்து தொடங்கப்பட்டது, எந்த ஒரு மாநிலத்தால் தொடங்கப்பட்டதுன்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட். இதுக்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். ஓகே. இதுல திரிபுராவின் தலைநகரம் வந்து அகர்தாலா. ஹரியானாவின் தலைநகரம் சண்டிகர். மேற்கு வங்காளத்தின் தலைநகரம் வந்து கொல்கட்டா. ஜார்க்கண்டின் தலைநகரம் வந்து ராஞ்சி. இதுக்கு ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட் தான். ஸோ இப்போ ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ஹேமந்த் சோரன். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா சம்பாய் சோரன் தான் இருந்தார். ஆனால் அவருக்கு பதிலாக இப்போ யார் வந்துட்டா அப்படின்னா ஹேமந்த் சோரன்.
ஜார்க்கண்டுடைய கவர்னர் ஆளுநர் யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன். ரைட்டா? ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டேட்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸோடைய சிஎம், அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர், எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய கேபிட்டல் எல்லாத்தையுமே தான் பார்க்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே தான் முக்கியம். ரைட்டா? நெக்ஸ்ட் இது வந்து கவர்னர் பேர் வந்து சந்தோஷ் கேங்வார். ரைட்டா? ஜார்க்கண்டுக்கு சந்தோஷ் கேங்வார். இவர் தான் வந்து ஜார்க்கண்டினுடைய ஆளுநர். சரி, இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஐயன பற்றுடு சிந்தகையாலா அப்படின்ற ஒருத்தர் வந்து எந்த மாநிலத்தினுடைய சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஐயனா பற்றுடு சிந்தகையாலா எந்த மாநிலத்தினுடைய சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ். யாருன்னா ஆந்திர பிரதேஷ். இதில் ஒடிஷாவின் தலைநகரம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, புவனேஸ்வர். தெலுங்கானாவுடைய தலைநகரம் ஹைதராபாத். தெலுங்கானாவின் தலைநகரம் வந்து ஹைதராபாத். ஆந்திர பிரதேஷின் தலைநகரம் அமராவதி பார்த்தாச்சு. மகாராஷ்டிராவின் தலைநகரம் ஆன்சர் என்ன? மும்பை. ரைட்டா? ஆந்திர பிரதேஷனுடைய முதலமைச்சர் பேர் என் சந்திரபாபு நாயுடு. கவர்னர் பேர், ஆளுநர் பேர் அப்துல் நாசிர். அடுத்து அம்புபாச்சி மேளா வந்து எந்த ஒரு கோயில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா காமக்யா கோயில். எங்கன்னா காமக்யா கோயில். ரைட்டா? இந்த காமக்யா கோயில் வந்து எங்க இருக்குதுன்னா கவுஹாட்டியில் இருக்கு. கவுஹாட்டி எங்க இருக்குது? அஸ்ஸாம்ல இருக்குது. கவுஹாட்டி அஸ்ஸாம்ல இருக்குது. அடுத்து இந்தியாவினுடைய முதல் நிலக்கரி எரிவாயு திட்டம் வந்து எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜார்க்கண்ட்ல தான். ஜார்க்கண்ட்ல தான் இந்தியாவினுடைய முதல் நிலக்கரி எரிவாயு திட்டம் தொடங்கப்பட்டது. ஜார்க்கண்டின் தலைநகரம் வந்து ராஞ்சி. ரைட்டா? ஜார்க்கண்ட் தலைநகரம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ராஞ்சி. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. யுனெஸ்கோ பட்டியலில் இந்தியாவினுடைய முதல் இலக்கிய நகரமாக தேர்வானது வந்து எந்த நகரம் அப்படின்னு கேட்குறாங்க. கோழிக்கோட். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கோழிக்கோட் தான் வந்து இந்தியாவினுடைய முதல் இலக்கிய நகரமாக தேர்வாகியுள்ளது. ரைட்டா? அடுத்து 97% அதிகமான கல்வி அறிவுடன் முழு செயல்பாட்டு எழுத்தறிவாக எந்த மாநிலம் வந்து மாறியது? எந்த மாநிலம் அல்ல யூனியன் பிரதேசம் மாறியதுன்னா லடாக். சரியா? 97% மேலாக அதிகமான கல்வியருடன் முழு செயல்பாட்டு எழுத்தறிவு, அதாவது ஃபுல்லி ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்ட்டு அச்சீவ் பண்ணது யாருன்னா லடாக் தான் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து தென்னிந்தியாவில் ஃபர்ஸ்ட் விஷயமாகவும் நம்ம இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிறுத்தை சஃபாரி வந்து எங்கே உள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பேனர்கட்டா நேஷனல் பார்க். ஸோ சவுத் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பிளஸ் நாட்டினுடைய மிகப்பெரிய சிறுத்தை சஃபாரி எங்கன்னா பேனர்கட்டா நேஷனல் பார்க். இதில் பேனர்கட்டா நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா கர்நாடகா. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் வந்து எங்கே இருக்குதுன்னா உத்தரகாண்ட். காசிரங்கா நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா அஸ்ஸாம். ரன்தம்பூர் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம், ராஜஸ்தான். ரைட்டா? ஸோ இது மூலியமா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜூன் மந்த்துக்கான டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் அப்படின்றது வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜூலை மந்த்துக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.